नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु என்ன ஒருத்தருக்கு பார்த்துட்டு இருக்கேள்? வாமா காமு. பாப்பா ஸ்ரீராமா. நான் சுந்தர் ராமன், காமுவோட பெரியப்பா. தெரியும், கேள்விப்பட்டேன். ஓ வரைக்கும் வந்துடுத்தா? மற்ற விஷயங்கள்லாம் எப்படியோ, அக்ரஹாரத்துல புதுசா ஏதாவது நடந்ததுன்னா அது மற்ற அக்ரஹாரங்களையும் பரவிடுறது. நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்லாம் உள்ள. என்ன ஸ்ரீராமா, உன்னோட இந்த பிரவச்சனம், கதா காலக்ஷேபம் இதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? கதா காலக்ஷேபத்துல தான் காலக்ஷேபம் நடத்தின்னு இருக்கேன். சரியா சொன்ன. என்ன காமு, அப்பாவோட தேக ஆரோக்கியத்தை பத்தி கேள்விப்பட்டு ஓடோடி வந்துட்டியா? ஆமாம் பெரியப்பா. சரி, உள்ள எல்லாரும் இருக்கா, போய் பாரு. உன்னை பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்படுவா. நேத்திக்கு அவையும் கூட சொல்லிட்டு இருந்தா, காமுவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு ஒரு பிரத்யேக காரணம் இருக்கு. உள்ள போனா தெரியும். போ போ. அதுவும் எனக்கு தெரியும் பெரியப்பா. அத சாக்கா வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி. எஸ்து சஞ்சராஸ்தே எஸ்து. இன்னைக்குள்ள இந்த ஸ்லோகத்தை அக்ஷரம் பிசகாம எப்படியாவது மனப்பாடம் பண்ணியே ஆகணும். எஸ்து சஞ்சராஸ்தே ஏஷாம எஸ்து ததாஸ்து. என்னது இது? சமஸ்கிருதம் சுலபமான மொழின்னு சொல்லுவாளே, என்ன மட்டும் ஏன் இப்படி பாடாப்படுத்துறது? விடப்படாது. எஸ்து 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 சஞ்சராஸ்தே சராஸ்தே, இடையில ஒரு ஏஷாம வருமே. எஸ்து 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 மட்டும் வருது, மற்ற எதுவும் வர மாட்டேங்கிறது. இன்னைக்கு எஸ்துவோட போதும், மற்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம். அத்திம்பேர் வா காமு வா. மாப்பிளையும் வந்திருக்கல, வாங்க வாங்க. நேத்திக்கு தான் உன்னை பத்தி நான் சொல்லிட்டாளா? அப்பா எங்க? அப்பா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா, இப்போ வந்துருவா. நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருங்கோ, நான் உள்ள எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். வாங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் மாப்பிள்ள இந்த பிரவச்சனம் கதா காலக்ஷேபம் பெரியப்பா கேட்டுட்டா. அதையும் கேட்டுட்டாளா? அப்ப உங்ககிட்ட கேட்டுக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ நேக்கு எதுவும் கிடையாது. வாய மூடிட்டு பேசாம இருக்கணும், அதானே? யதா சௌகரியம். அக்கா வாடி. காமு வா. எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா நோக்கு? அன்னைக்கு போனவதான், அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சே படுக்கல. அப்பாக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டதும் நீ வரப்போறதா சொன்னா. ஆமா, அப்பாவை பாக்குறது பிரதானமா இருந்தாலும் அக்காவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த அக்கா உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன். என்னடி இது? மாங்காய் முரபா. அதான் அந்த திதிப்பும் இல்லாம புளிப்பும் இல்லாம ரெண்டும் கட்டானா இருக்குமே. போன தடவை கூட நீ இதத்தானே ஆசாசியா சாப்பிட்டு இருந்த. நீ எனக்கு எடுத்துன்னு வந்திருக்க. சரி, உனக்கு என்னடியாச்சு? பூசின மாதிரி இருக்க. விசேஷமா? சொல்லுடி. அதையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஊர்ஜிதமான மாதிரிதான். காமு போன வாரம் கூட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோண்டி. பெரியப்பாவும் உன்னை ரொம்ப விசாரிச்சார். வெளியில இன்னும் யார்கிட்டயும் பிரகடனம் படுத்தல, உங்ககிட்டதான் முதல்ல சொல்றேன். நம்மாத்து மனுஷாளுக்கு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் மத்தவாளுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். ரொம்ப சந்தோஷம். நீ கிளம்புறதுக்குள்ள நோக்கு ரொம்ப பிடிச்ச புளி இஞ்சிய நானே பண்ணி தரேன். இப்ப நீ எடுத்துன்னு வந்த மாதிரி. இல்லக்கா, இதுவே என் மாமியார் எனக்காக பண்ணி கொடுத்தது. உனக்கு பிடிக்குமேன்னு அவளுக்கு தெரியாம ரகசியமா எடுத்துன்னு வந்தேன்.
வந்ததுதான் வந்தேன். ஒரு 2-3 நாள் இருப்பியோம். அதிசயமா அவரும் என் கூட வந்திருக்காரு. ஒரு 2-3 நாள் தங்கறதா உத்தேசம். சேஷு இவா காமு மாப்பிள்ள வாங்கோ வாங்கோ வராதவா வந்திருக்கேள் வாங்கோ. ராம் ராமா தீர்காயுஷ்மான் பா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் ஆத்துல எல்லாரும் சௌக்கியம் தானே? மாமா, நீங்க கொடுத்த ராமச்சந்திரமூர்த்தி தான் எங்க எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இங்கேயும் அப்படிதான். அது மட்டும் இல்ல, வரப்போற நம்ம 5வது தலைமுறையா அவர் தான் சேர்த்து வைக்க போறார். அதுக்கோசரம் தான் இந்த ராமச்சந்திரமூர்த்தி படத்தை நம்ம குடும்பத்தை சார்ந்தவ எல்லாருக்கும் கொடுக்கறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கேன். சரி, என்ன திடீர் விஜயம், என்ன விசேஷம்? மாமா, அப்பா அப்பா எப்படிப்பா இருக்கே? பயப்படாத பயப்படாத, நீக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்ல திடகார்த்தமா தான் இருக்கேன். இது பாரு, நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன் மனசுல எந்த விதமான சஞ்சலமும் இருக்கக்கூடாது. போங்கோப்பா. மாப்பிள்ள சங்கோஜப்பட்டுட்டே என்னட சொல்லிட்டார். என்ன காமு, அப்படியா? போங்கோ திம்பேர், உங்களுக்கு எப்போதும் கேலிதான். இங்க பாரு காமு, காலில் கஞ்சியை கொட்டுன்ற மாதிரி சட்டுன்னு கிளம்பப்படாது. எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். லோச்சா, ராமசுப்பு 2 பேரும் வரா. சந்தானம் என்ன பண்ண போறான்னு தான் எனக்கு தெரியல. அப்புறம் மாப்பிள்ள உங்ககிட்டயும் இப்பவே சொல்லிடுறேன், பிரவச்சனம் பண்றேன் அது இதுன்னு கிளம்பி போயிடாதே. எதுவா இருந்தாலும் 3 நாள் தள்ளி போட்டுருங்க. ஏன்னா எல்லாரையும் ஒட்டுமொத்தமா பாக்குறதுக்கு நான் அவ்வளவு பிரயத்தனப்பட்டு இருக்கேன். சோமசேகரா, இதத்தானே நீ எதிர்பார்த்த? காமு, உன்னை பார்த்ததுமே உங்க அப்பாக்கு பாதி தெம்பு வந்த மாதிரி இருக்கு. சுப செய்தியோட வந்திருக்க. கூடிய சீக்கிரம் சிவராமனும் இதே மாதிரி ஒரு நல்ல செய்தியை சொல்லணும். அதுக்கு அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் அருள் பாலிக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. இத நீயோ நானோ தீர்மானம் பண்ண முடியாது. சிவராமனுக்கு இன்னும் வயசு இருக்கு, அதே மாதிரி ஈஸ்வர கிருபையும் இருக்கு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஈஸ்வரா, பிரதமே நார்ஜிதா வித்யா, द्वितीये नार्जितं धनं, तृतीये नार्जितं पुण्यं, चतुर्थे किं करिष्यसि? சேஷு, இதோட அர்த்தம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். அதாவது வாழ்க்கையோட முதல் பாதத்துல ஞானத்தை வளர்த்துக்காம, 2வது பாதத்துல தனத்தை சம்பாதிக்காம,
3வது பாதத்துல புண்ணியத்தை சேர்த்துக்காம இருக்கிறவன் 4வது பாதத்துல வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க முடியும்? புரிஞ்சிடுத்துண்ணா, நன்னாவே புரிஞ்சிடுத்து.